வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருட்கவி அருணகிரிநாதர். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, சனிக்கிழமை அவருடைய வம்சாவளி இப்போ இருக்கிறவாளை பற்றி பார்த்துட்ருக்கோம். முன்னாடி இதெல்லாம் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறவாழ்றது பார்க்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு அதாவது அருணகிரிநாதர்ன்றதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலாக இருந்தது யாருன்னா முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்கள் தான் நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ரிசர்ச் ஓரியன்டாக நம்மளுக்கு கொடுத்த அது பிரகாரம் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இப்போது அதாவது லாஸ்ட் வீக்லேருந்து என்ன பார்க்குறோன்னா, முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்களுடைய படைப்புகள், அவர் வாங்கிய பட்டங்கள், விருதுகள், அவார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவருக்கு அவருடைய டிஎன்ஏ ஜீன் எப்போ தெரிஞ்சுது அதை பற்றி எல்லாமும் தெரியணும் இல்லையா? இப்போ திடீர்னு ஒரு குழந்தை எழுந்த உடனே நன்னா படிக்கிறது, இது பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி இப்போ ரீசெண்ட் காலத்தில் கூட நடந்துட்டுருக்கு. புத்திஸ் ஃபேமிலியில் ராஜாவோட பையன் சீக்கிரமாக இதுவானோடனே வந்திருக்கான், 2வது தலைமுறையாக வந்திருக்கா அப்படின்லாம். அதே மாதிரி இவருக்கு எப்போ அந்த விழிப்புணர்வு மேனிஃபெஸ்டேஷன் அது எப்போ கிடச்சது அதெல்லாம் தெரியணும் இல்லையா நம்மளுக்கு? அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவருக்கு அதெல்லாம் ரிசர்ச் பண்ணணுன்றதுக்கு முன்னாடியிலேருந்தே அவருக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் இல்லையா, அது அவருக்கு முன் அறிவிப்பு மாதிரி முன்னிலையில் அவருக்கு என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு அபிராமி அப்படின்னு பேர் வச்சுருக்கா. ஆக்சுவலாக அவருக்கு முன்னாடி தெரியாது. நம்ம அருணகிரிநாதர் நம்ம ஹீரோவுடைய அம்மா பேர் அபிராம காமாட்சின்றது தெரியாது. அதே போல் அதுக்கப்புறமா அவருடைய அப்பா பேரை தான் ராமநாதன் அப்படின்னு இன்று நினச்சிருந்தா. ஆனால் நம்ம ராஜநாதன் இல்லையா, நம்ம அருணகிரிநாதருடைய நம்ம ஹீரோடைய அப்பா பேர் ராஜநாதன் நம்பர் 1 இல்லையா, அவர்த பற்றியும் நம்ம பார்த்தோம். அந்த ஜீன்ஸ் அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. ஜீன் நான் ஜீன்ஸுன்னு சொல்கிறத கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கா. கமெண்டில் கொடுங்கோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்டில் கொடுத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? நான் எதனா தப்பு பண்ணாலும் எனக்கு அப்போ தானே புரியும். ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கான நீங்கள் கமெண்டில் கொடுத்துடுங்கோ, நான் ஈஸியாக புரிஞ்சுப்பேன். ஜீன் இருக்கு இல்லையா, டிஎன்ஏ, அது எப்போலேருந்து ஒர்க் அவுட் ஆச்சு, அதை எதுக்காக அவர் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தார், அதெல்லாம் இப்போ நம்ம வரதில் நம்ம பார்த்துட்டு இருக்க போகிறோம். நம்ம அருணகிரிநாதருடைய அப்பா ராஜநாத தீக்ஷதர், அவள் ஒய்ஃப் அம்மா காமாட்சி, அபிராமி காமாட்சி, அவளுக்கு ஒரே பிள்ளை அருணகிரிநாதர். அவரை அவள் மாமா தான் தூக்கி வளர்த்தா. ஏன்னா அம்மாவுமே உடன்கட்டை ஏறினதுனால, அப்பா மரணம் அடைந்ததுனால அம்மா உடன்கட்டை ஏறிவிட்டா. அம்மா உடன்கட்டை ஏறினோடனே அந்த அம்மா எழுதினா எப்போ ஒரு 20 இயர்ஸ்க்குள்ளேயே 21-22 இயர்ஸ்க்குள்ளேயே அந்த அம்மாவுக்கு காலம் முடிஞ்சுடுத்தோ. அந்த அம்மா எழுதினது அபிநவ ராமாபியுதயம் அப்படின்றத எழுதி சுவடி இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு மாமாத்துக்கு போனார். மாமா யார்? சோமநாத தீக்ஷதர் தான் பெரிய மடத்தை பார்த்துன்றது. அவரும் அபிராம காமாட்சி ட்வின்ஸு, ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை அந்த காலத்தில் டெலிவரி ஆயிருக்கு. ஓகேவா? அதுவே ஸ்பெஷல்னுவா. ஆக்சுவலாக ட்வின்ஸுனால் ஒரே பொன் குழந்தையெல்லாம் 2 இருக்கும், இல்லை பிள்ளை குழந்தையெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி வருதுன்றது கொஞ்சம் காலமாக இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வந்திருந்தேன்னா கமெண்ட் கொடுங்கோ.
ஓகே. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கூட அவருடைய ஃபேமிலியே முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவருடைய ஃபேமிலியிலேயே அவருடைய தம்பி யக்ஞநாராயண சர்மா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அவர் கோவிலில் வேலை பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அவருடைய குழந்தைகள் வந்து 2 ட்வின்ஸு, ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை. அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஆனந்தவல்லி தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, கற்க கோத்திரத்துக்கால. அவளுடைய ஆற்றுல எப்படின்னா அவள் அண்ணா வந்து 2 அண்ணா வந்து ட்வின்ஸு. எப்படி அவள் 2 ஆம்பளை பசங்க, ஆனால் இவளுக்கு அந்த ஜீன் இருக்கும். ஆனால் 2 ஆம்பளையாக பிறக்கலையே, ஒன்று பொண்ணு ஒன்று பிள்ளையாக பிறந்திருக்கு. நம்ம வந்து கோஆர்டினேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜீன் இவாளாக இருக்கலாமோ அவளாக இருக்கலாமோ, ஏன்னா இருக்கிறதே 27 நட்சத்திரங்கள் தான். அதுக்குள்ளே தான் கண்டிப்பாக பிறப்பா. 12 ராசிகள் தானே, அதுக்குள்ளே தான் பிறப்பா. நம்மளுக்கு ஒரு யூகம் பண்ணிக்கிறோம் நம்ம, ஓஹோ இவா தான் இருப்பாளா. அதனால தானே நம்ம வந்து சனாதன தர்மத்தில் என்ன சொல்கிறா, முற்பிறவி, இப்போ இருக்கிற பிறவி, பிற்பிறவி எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா. அதனால் இந்த ஒரு க்ளூ மாதிரி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்டோரி டெல்லிங்னாலே எனக்கு தெரிஞ்சது, நடந்தது, இப்போ இருக்கிறது எல்லாத்த பற்றியும் பேசுகிறது தான் ஸ்டோரி டெல்லிங். ஓகே. இப்போது அவருடைய அருணகிரிநாதருடைய தௌஹித்ரர் யாருன்னா குருராம கவி, பொண்ணு வைத்து பேரன். அவருக்கு 2 பசங்க, அந்த 2 பசங்களில் பொண்ணு வைத்த பேரன் தான் குருராம கவி. குருராம கவியோடைய வம்சாவளியை சேர்ந்தவா அப்படின்னு எப்போ கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது வேணும் இல்லையா. அது வந்து 1985 தான் நம்ம நடமாடும் தெய்வம் மகாபெரிவா இருக்கா இல்லையா, அவருடைய மடத்தில் காஞ்சி மட் ஸ்ரீ காஞ்சி மட்டில் அவர் அந்த எழுத்தெல்லாம் எழுதிலாம் கொடுப்பாளோ இல்லையோ ஸ்ரீமுகம்லாம், அது யாருன்னா நம்ம குருராம கவியுடைய டைரக்ட் சிஷ்யன். அவருக்கு அக்ஷராபியாசம்லேருந்து பண்ணி முடித்தவர் குருராம கவி. யார், நம்ம அப்பைய தீக்ஷதர் இருக்கார் இல்லையா, அப்பைய தீக்ஷதருடைய வம்சாவளியை சேர்ந்த ராமகிருஷ்ண தீக்ஷதர் அப்படின்றவர் தான் ஸ்ரீமுகம் எழுதி கொடுத்தா. அவளாம் என்ன பண்ணுவா, ஸ்ரீமுகம் வந்து எழுதிட்டு கீழே நாராயண ஸ்மிருதி அப்படின்னு போட்டுவிடுவா இல்லையா. காஞ்சி மட்டில் எல்லா மட்டிலையும், நம்ம சங்கரர் மட்டிலெல்லாம் அப்படி தான். அப்படி போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடந்தது. அதாவது ஓகே, நம்ம அருணகிரிநாதருடைய இது குருராம கவியோட வம்சம்ன்றாலே ஹூ இஸ் தட் குருராம கவி அப்படின்னு தேட போய் ரிசர்ச் பண்ணி அருணகிரிநாதருடைய தௌஹித்ரன்றதை கண்டுபிடிச்சுண்டு, அதுக்கப்புறமா மிரக்கல் மாதிரி தானே இருக்கும், நம்மளுக்கே தெரியாமல் நம்ம குழந்தைக்கு பேர் வச்சுருக்கோம். எப்படிரா இதெல்லாம் நடந்தது, ஏதோ ஜீன்ஸு நம்ம சினிமா ட்ராமாலாம் சுற்றின்னு இருக்கோம், நம்மளுக்கு போய் கவிதை டக்குன்னு ஆன் தி ஸ்பாட் கவிதை எழுதுவா. யார், முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன்றதே அவளுடைய டீச்சர், குரு தானே வச்சுருக்காவா இருக்கு. போன வாரம் பார்த்துருக்கலாம் நீங்கள், அவர் தானே கொடுத்துருக்காரு அந்த பேர், புனைப்பெயர் கொடுத்துருக்காரு இல்லையா. அந்த புனைப்பெயர் வந்ததுக்கே ஒரு சந்தோஷமாக இருந்துட்டுருக்கச்ச, இன்னும் நம்மளுடைய மூதாதையரெல்லாம் இப்படிப்பட்டவாளா, திருப்புகழை வச்சுன்னா அவர் வந்து பாடியிருக்கார். அதாவது வெறும் பாட்டை வச்சுன்னு மீனிங் சொற்பொழிவெல்லாம் ஆட்டியிருக்கார். அந்த சொற்பொழிவெல்லாம் எங்கே பண்ணியிருக்கா அதை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சொற்பொழிவு எங்கே பண்ணியிருக்காருன்னா சுருட்டப்பள்ளி, நம்ம ஊர்லேருந்து சென்னையில் சுருட்டப்பள்ளி, இப்போ வந்து ஆந்திராவாக மாறிட்டு இருக்கா. ஆந்திரா பார்டர் சுருட்டப்பள்ளி, ஆந்திராவுக்கும் சென்னைக்கும் நடுவில் இருக்கிற சுருட்டப்பள்ளி. எந்த ஊர்லேயும் நம்ம சிவன் வந்து ஸ்வரூபம் எப்படி பார்ப்போம், லிங்கமாக பார்ப்போம், லிங்கோத்பவராக பார்ப்போம். அப்புறம் அம்மா வந்து செப்பரேட்டாக இருப்பா, அப்படி தானே பார்ப்போம். ஆனால் சுருட்டப்பள்ளியில் நம்ம அப்பா யார், நம்ம பரம்பொருள், அவர் வந்து படுத்துன்ற நிலையில் பார்க்கலாம், அம்மாவோட மடியில் படுத்துன்ற நிலையில் பார்க்கலாம். சுருட்டப்பள்ளியில் பள்ளிக்கொண்டேஸ்வரர் அப்படின்னு பேர் அப்பாவுக்கு. அம்மாவுடைய பேர் என்னென்னா அமுதாம்பிகை ஆர் சர்வ மங்களாம்பிகை அப்படின்னு பேர் அந்த அம்மாவுக்கு. சுருட்டப்பள்ளியில் அவர் வந்து அப்படியே படுத்துன்ற கோலத்தில் நம்மளுக்கு காட்சி தந்துட்டுருக்கார். ஆலகால விஷத்தை முழுங்கின புறமா ஒரு மாதிரி மயக்கம் வந்தோடனே அம்மா வந்து தாடக மகிமா அப்படின்னு சொன்னாரோல்லையும் நம்ம சௌந்தரிய லகரியில் ஆதிசங்கரை பக்கம் பார்த்தா அப்படி இருக்கிறச்சா அப்படி ஒரு நிமிஷம் அப்படி மயக்கமாக இருந்தா. அதனால தானே நம்ம சிவராத்திரி கொண்டாடிட்டு இருக்கோம். திரையோதசி அப்போ தானே நடந்தது. ஏகாதசி அப்போ தான் நம்மளுக்கு பார்க்கடலை கடையிறா, துவாதசி அன்னைக்கு அமிர்தம் கிடைக்கிறது. அமிர்தம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி
முன்னாடி தானே இது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு அவர் முழுங்க ஆரம்பிக்கிறார். ஒன்று ஒன்றா வந்ததுக்கப்புறம் விஷம் வருது, எல்லாம் வருது இல்லையா? அந்த ஸ்டோரிலாம் இப்போ வேண்டாம், அதெல்லாம் தனியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல 1978 முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்கள் சுருட்டப்பள்ளியில் பள்ளிக்கொண்டேஸ்வரர் பாமாலை அப்படின்ட்டு ஸ்தல புராணம், அதை பற்றி ஸ்தலத்தை பற்றி புராணம் இருக்கும் இல்லையா, அப்போ பண்ணினப்போ காலக்ஷேபம் பண்ணியிருக்கா. இப்போல்லாம் லெக்சர் கொடுக்குறா, ஸ்பீச் கொடுக்குறா அப்படிலாம் சொல்கிறா இல்லையா, உபன்யாசம் அப்படிலாம் சொல்கிறா. அந்த காலத்தில் காலக்ஷேபம் அப்படின்வா. அந்த காலக்ஷேபம் சொல்லியிருக்கா யாருக்கு முன்னாடினா நம்ம மகாபெரிவா நடமாடும் தெய்வம் ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் முன்னிலையில் சுருட்டப்பள்ளியில் பிப்ரவரி மாதம், பிப்ரவரினாலே மாசினாலே நம்மளுக்கு சிவராத்திரி அன்னைக்கு இவர் உட்காந்து 1978 சொல்லின்னு இருக்கார்ச்ச அவர் அப்படியே சந்தோஷமாகி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. 1979 ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த சுருட்டப்பள்ளி சுவாமிக்கு, அந்த பள்ளிக்கொண்டேஸ்வரர் சுவாமிக்கு கும்பாபிஷேகம் பண்ணினா. அந்த கும்பாபிஷேகத்தை அப்போது இவர் பாமாலை எழுதினாரோ இல்லையோ, பள்ளிக்கொண்டேஸ்வரர் பாமாலை, அந்த பாமாலையை அரங்கேற்றம் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணா. அதே பள்ளிக்கொண்டேஸ்வரர் பாமாலையை திருப்பியும் 2008 இல்லை 2009 திருப்பியும் நம்ம திருவொற்றியூரை சேர்ந்த சங்கர மடத்தை, ஒரு ஊர்லேயும் சங்கர மடம் இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், திருவொற்றியூரை சேர்ந்த திருவொற்றியூரில் இருக்கிற சங்கர மடத்தில் திருவொற்றியூரை சேர்ந்த திரு கணேசன் அவர்கள் இவர் மறுபடியும் கும்பாபிஷேகம் நடக்காச்சு. திருப்பியும் அந்த பள்ளிக்கொண்டேஸ்வரர் பாமாலையை பிரிண்ட் அவுட் பண்ணிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண இந்த திரு கணேசன் அவர்கள் முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்களுடைய எண்ணற்ற கவிதைகளையும் கட்டுரைகளையும் நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். ஒரு குருவாக நினச்சிண்டு, ஒரு அண்ணாவாக நினச்சிண்டு நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்கார். பாவம் அவர் மறைந்து விட்டார். அது ரொம்ப கொஞ்சம் ஒரு வலது கை உடைஞ்சா போல அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஏன்னா இவரதை பற்றி ஃபுல்லாக ஆற்றுல இருக்கிறவா எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இவர் குருவாக இருந்தது இந்த திருவொற்றியூரில் தானே அவள் இருந்தான்னு நான் சொன்னேன். திருவொற்றியூர் காலடியில் இருந்தா அப்படின்னு இல்லையா. அங்கே இருக்கிறச்சு இவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார். நம்ம மகாபெரிவா எப்போ இவருக்கு கொடுத்தாருன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரே ஒரு தடவை நெக்ஸ்ட் அடுத்த ஜென்ரேஷன் வந்துருக்கோம் இல்லையா, அதாவது இவருடைய ஜென்ரேஷன். இவர் முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசனுடைய அப்பா பேர் முள்ளன்றம் ராமநாத சாஸ்திரிகள் அலைஸ் முள்ளன்றம் ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள். அவர் யோக பாக்யம் அலைஸ் லக்ஷ்மி அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கா. அவள் போயாச்சு. அடுத்தது 4 பிள்ளை பசங்கோ. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி அந்த குழந்தைக்கு முன்னாடியும் ஒரு பொண்ணு குழந்தை பிறந்து போயாச்சு. ஃபஸ்ட்டு பிள்ளையா பிறந்தது தான் முள்ளன்றம். அவருக்கு பேர் அவள் தாத்தா பேர் காக்கா மணிகார். இதெல்லாம் நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். காக்கா மணிகாருடைய பேர் என்ன? வேங்கட சுப்பிரமணியம் இல்லையா, அதே பேர் தானே பேரனுக்கும் வைப்பா, அதே பேர் வச்சிருக்கா முள்ளன்றம் ராமநாத. அவள் அப்பா பேர் ராமநாத வேங்கட சுப்பிரமணியம் அலைஸ் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன். அவர் பர்வதவர்தினி என்கின்ற நாகரத்தினத்தை கல்யாணம் பண்ணிட்டா. 2வது அவளுக்கும் சம்பத்துக்கள் இருக்குது. அந்த சம்பத்துக்களும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்க. எல்லாம் ஒரு குழந்தை ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. 2வது குழந்தை அதாவது பிறப்பால் 3வது இருக்கிறதுல 2வது பையன் திவாகர் சர்மா என்கின்ற ரமேஷ். அவர் ரேவதி என்கின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கும் சந்தானங்கள்லாம் இருக்குது. அடுத்தது 3வது யக்ஞநாராயண சர்மா என்கின்ற சுரேஷ். அவருடைய ஒய்ஃப் பேர் ஆனந்தவள்ளி. அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு தான் ட்வின்ஸ் குழந்தைகள் பிறந்திருக்கா. ஒரு பொண்ணு ஒரு பிள்ளைன்னு சொன்னேன்னு அதான் அவளுக்கு பெரிய பிள்ளை ஒருத்தர் இருக்கான். 4வது சந்திரமௌலி என்கின்ற சங்கர். அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால கல்யாணம் எல்லாம் இல்லை, ஆத்தோடு இருக்கார். அவரும் அப்டேட் வரைக்கும் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இருந்திருக்கார், அவளோட வேலைக்கு போயிட்டு. இப்போது நம்ம ஒன்று தான் ரிவீல் பண்ண முடிஞ்சிருக்கு, இன்னும் 2-3 இருக்குது நான் சொல்ல போகிறேன். அது தப்பாக டிடி தூர்தர்ஷனில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கார், ஏஐஆரில் என்னெல்லாம் பண்ணியிருக்கார், அதெல்லாம் வரப்போகிற எபிசோடில் பாருங்கோ. உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிருக்கா
அர்த்தமான தயவு செஞ்சு கமெண்ட் கொடுங்கோ, லைக் பண்ணுங்கோ, உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ. இப்போ இருக்கா அவளுடைய ஜீன் எல்லாரும் இப்போ 6ஆம் அறிவை அவ்வளோ இதுவாக பேசினா இல்லையா, அதே மாதிரி இப்போ பிரபஞ்சம்ல இருக்கா நம்மளுக்கு தெரிஞ்சவா, நம்ம ஊருக்காரா. ஸோ அவகிட்ட பேசுகிறதோ அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ தப்பு கிடையாது இல்லையா. அப்போ தானே நம்மளுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, நம்மளுடைய மூதாதையர் யார், வாட் இஸ் அவர் ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது இல்லையா. அதை மாதிரி பண்ணுங்க. இந்த காலத்து குழந்தைகளுக்கு பாவம் ஸ்டோரி டெல்லிங்கே தெரியல, ஸ்டோரினாலே தெரியாதுக்கு இருக்குது. ஏன்னா நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம் இல்லையா. தாத்தா பாட்டி ஆற்றுல யாருமே கிடையாது, வெளியூரில் போய் சம்பாதிக்கிறா, ரெஃப்ரெஷ்மெண்ட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரிக்கு வரணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் பேசுங்கோ, உங்களுக்கு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. இதை விட உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் கொடுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, நம்ம மேலே மேலே போகலாம். ஓகேவா. இது வரைக்கும் என்னோட இது கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.